ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, தென் ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் என்ன வந்திருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகே, வந்து யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். King of Pentacles, Hermit, Four of Pentacles, Queen of Swords, Nine of Cups. Okay. Death, Seven of Swords, Magician, Three of Swords, Knight of Pentacles. So bottom of the deck, Seven of Pentacles. Okay. Okay. Five of Pentacles, Strength, Knight of Pentacles, Seven of Swords. Page of Pentacles, Six of Pentacles, Star, Temperance, Four of Swords. Five of Swords. Okay. Greater, Inner Voice, Fast Leaves, Mind, Strengths, Ordinaries, Control, New Vision, Let Go, Cleansing to the Forced. Dream. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ நீங்கள் பார்க்குறோம் அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு. மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 year 1 month இருக்கலாம், இல்லைங்க 8 months இருக்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி டெத் ஆகிட்டு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் மேபி இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் கஷ்டம் வரக்கூடிய டைமில் எல்லா கஷ்டத்துலையும் நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஓகே. பட் உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நின்றுட்டு இல்லை. தென் உங்களுக்கு ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு பேடான சுச்சுவேஷன், ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் உன்னோட ப்ராப்ளத்தை நீயே பார்த்துக்கோ, நான் பயங்கர பிஸியாக இருக்கேன், எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், உங்களை ஏதாவது அதான் சொன்னேன்ல, அவங்களோட அவங்களோட லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நீங்கள் நின்றுட்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் உங்களை விட்டுட்டு போயிட்டோன்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி உன்னோட ப்ராப்ளத்தை நீயே பார்த்துக்கோ, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு. ஓகே. தென் அதுக்கப்புறம் நீங்கள் இவர் ஆக்சுவலி இது உங்களுக்கு போக போக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனில் வந்திருக்கலாம். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் தனியாக திங்க் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் எப்போவுமே என் லைஃப்பில் ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு உண்டு, பட் என்னோடய கஷ்டத்தை இந்த ஒரு பர்சன் ஒருபோதும் வந்துட்டு இல்லை. ஓகே. நம்ம லைஃப்பில் ஒரு கஷ்டத்தில் வரக்கூடியவங்க நம்ம லைஃப்பில் ட்ரஸ்ட் பண்ண முடியும். தென் ஒரு நாள் இந்த ஒரு பர்சன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு பேடான சுச்சுவேஷன், இந்த ஒரு பர்சன் ஒரு நாள் இந்த ஒரு பர்சன் நம்பி நான் லைஃப்பில் எப்படி ட்ராவல் பண்ணுறது, இல்லைங்க இந்த ஒரு பர்சனை நம்பி நான் எப்படி ஜீவிக்கிறது, இந்த ஒரு பர்சனை நான் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது. ஓகே. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் இந்த மாதிரி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் இருந்தீங்க, நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் விட்டுட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டு உண்டு. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் கஷ்டப்படக்கூடிய டைமில் எனக்கு இல்லாத ஒரு உறவு எனக்கு லைஃப் லாங் தேவையில்லை. ஓகே. நான் என்னோடய கஷ்டத்தை நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணுறேன். என்னோடய கஷ்டத்தில் என் கூட நிற்காத ஒரு உறவு எனக்கு லைஃப் லாங் தேவையில்லை. இந்த ஒரு பர்சனோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா நான் கரெக்டாக இந்த ஒரு பர்சனை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். இல்லைங்க எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு தைரியமாக நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துகிட்டு. ஓகே. உங்களுக்கு ஸ்நேகம் இல்லாமல்லாம் இல்லை, ஸ்நேகம் உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இஷ்டம் உண்டு. பட் என்னென்னா இப்படி இந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தீங்க, நான் எப்படி இவன் கூட லைஃப் லாங் நான் ட்ராவல் பண்ண முடியும்? ஸோ இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகட்டும், நீங்கள் இவங்க திருந்தட்டும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு சைனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். இல்லைங்க ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவும் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் ஷேர் பண்ணல, இவரை தாங்க போகலை. அதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மனசிலாயிட்டு உண்டு, எஸ் உன் கூட நான் கடைசி வரைக்கும் நின்னேன்னா நீ திருந்த போகிறது கிடையாது, நீ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. நான் என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை நான் சப்ரஸ் பண்ணி ஸ்நேகம் இல்லாத மாதிரி காட்டினா மட்டும்தான் நீ திருந்துவேன். என்னோட ஸ்நேகம் குறைச்சி நாளைக்கு என்னோட ஸ்நேகம் உனக்கு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா 24/7 நான் ஸ்நேகத்தை காட்டினால கடைசி வரைக்கும் என்னோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், என்னோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், என்னோட வலியாக இருக்கட்டும், என்னோட வேதனையாக இருக்கட்டும், உனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. அப்போ நான் இல்லை, உன் லைஃப்பில் நான் இல்லை அப்படின்னா உன்னோட சுச்சுவேஷன் என்னவாக இருக்கும்? நீ அப்போ என்ன பண்ணுவேன்? ஓகே. நீ பின்னாடி வர்றியா இல்லையா, இல்லைங்க அப்படியே நீ போறியா? ஸோ இது எனக்கு ஒரு தெரிஞ்சாகணும். அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்நேகம் இருந்தோம், ஃபீலிங்ஸ் இருந்தோம், எமோஷன்ஸ் இருந்தோம், அதை ஒன்று நீங்கள் காட்டிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. உங்களுக்கு உங்களோட சோல் உங்களை கைட் பண்ணுது. இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போன பிறகு நீங்கள் உங்களோட சோலும் ஆக்சுவலி நம்மளோட சோல் நம்மளை சூப்பராக கைட் பண்ணும். நம்மளோட ஆன்மா நம்மளோட மனசாட்சி நம்ம சொல்லுவோம். ஓகே. உங்களோட இன்ட்யூஷன். ஓகே. உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு உண்டு. நீ உன்னோட கஷ்டத்தில் இவன் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல, இவன் உனக்கு விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஸோ இவரை நம்பி உன் லைஃப் லாங் நீ ஜீவிக்க போறியா? ஓகே. நீ வந்து இந்த மாதிரி இருந்தியானா கடைசி வரைக்கும் வித்திருந்த மாட்டான், நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட சோல் உங்களை கைட் பண்ணுது. உங்கள் சோலோட ஆக்சுவலி நம்மளோட சோல் சொல்கிற விஷயம் பக்கா கரெக்டாக இருக்கும். ஓகே. நம்ம சோல் சொல்கிற விஷயத்தை கேட்டு நம்ம லைஃப்பில் ஒரு முடிவு எடுத்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டு உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் காட்டலை. குறைச்சி நாளைக்கு நான் சைலண்டாக இருக்கேன், நீ திருந்துறியான்னு பார்ப்போம், இல்லைங்க நீ என்னை மிஸ் பண்ணுறியான்னு பார்ப்போம், இல்லைங்க உனக்கு ஸ்நேகம் உண்டான்னு பார்ப்போம், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். ஓகே. நீ இந்த மாதிரி நீ என் லைஃப்பில் வரதான் தான் எனக்கு வேண்டாம், நீ திருந்தி எடுத்து வரதான் தான் நீ வா, உன்னை எப்போ நீ வந்தால் நான் ஏற்றுக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஒரு போஸ் என் லைஃப்பில் வேண்டாம். என்னோடய கஷ்டத்தில் எனக்கு பங்கெடுக்கிற ஒரு போஸ் எனக்கு லைஃப் லாங் போதும். அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங். அதர்வைஸ் நாட் ரெஸ்னேட். ஓகே. ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டால் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிற டைமில் இவர் பல நாட்கள் இவர் திங்க் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. தென் இவங்க வருவாங்க. ஓகே. ஸோ நம்ம சைலண்டாக இருப்போம்.
அப்போஸ் இருக்கிற பர்சன் கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் அவங்க பண்ணட்டும். நம்ம பண்ண வேண்டாம். நம்ம சைலண்டாக இருப்போம். ஓகே. அப்போஸ் இருக்கிற பர்சன் வருவாங்கன்னு இவர் பல நாட்கள் திங்க் பண்ணிட்டு உண்டு. பட் நீங்கள் போயிட்டு இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் போயிட்டு இல்லை. அப்போ இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸும் இல்லை. ஏன்னா எத்தனை மாத்திரம் ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போனாலும், எத்தனை மாத்திரம் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போனாலும், செப்பரேஷனில் போனாலும், இவரோட மைண்ட் செட் நீங்கள் வருவீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் க்ரோ பண்ணுவீங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போவீங்க. இவர் பல நாட்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இவர் நின்றுட்டு உண்டு. பட் இவரோட மைண்ட் செட்டை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இங்கே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இவரோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸும் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பர்சன் ஆக்சுவலி நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். மேபி இந்த ஒரு மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு உண்டு. தென் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆக்சுவலி நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா, இவரோட கஷ்டம் நஷ்டத்தில் எல்லாம் நீங்கள் நின்றுட்டு உண்டு. பட் இவரே வந்து உங்களோட கஷ்டத்தை இவர் நின்றுட்டு இவர் எப்பவுமே தேர்ட் பார்ட்டிக்கு பின்னாடி போய் நின்றுட்டு உண்டு. ஓகே. இவர் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இவரே தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துட்டு உண்டு. பட் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு ரிலேஷன்ஷிப்பில். ரொம்ப உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருணும். இப்படி தான் இருக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறது நீ கேட்கணும், உங்களை பயங்கரமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. தென் உங்கள் கூட ஆக்சுவலி அது இவருக்கு தெரியும், உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்க்கு இவர் வேல்யூ கொடுத்துட்டு. பட் இவர் தேர்ட் பார்ட்டியோட ஃபீலிங்ஸ் எமோஷன் வேல்யூ கொடுத்துட்டு. பட் உங்களை பல நாட்கள் இவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா நீங்கள் ரொம்ப அவைலபிள் ஆகிட்டு உண்டு. ஸோ இவர் உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. ஒரு கட்டத்தில் இவர் எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸே கிடையாது, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் ஒரு செப்பரேஷன் அந்த மாதிரி வரக்கூடிய டைமில் எனக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ஸ் சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டு செல்ஃபிஷாக முடிவெடுத்துட்டு ப்ராக்டிக்கலாக முடிவெடுத்துட்டு எனக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் இவர் போயிட்டு உண்டு. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ நமக்கு சீட்டிங் கார்டு காட்டுது. சீட்டிங் கார்டு நமக்கு 2 times காட்டுது. இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே. மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. உங்களை மட்டன் தட்டிட்டு உண்டு, தாழ்வாக பேசிட்டு உண்டு, உங்களை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு உண்டு. எல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு உண்டு ரிலேஷன்ஷிப்பில் இவர். ஓகே. பட் என்ன இருந்தாலும் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் மூவ் ஆன் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. பட் இருந்தாலும் அங்கே இருந்து உங்களை பார்க்குறாங்க, இல்லைங்க உங்களை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லைங்க வந்து என்ன சொல்கிறது, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே. சீட்டிங்காக நமக்கு காட்டுது. சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் உங்களை மறந்துட்டு உண்டான்னு கேட்டால் மறந்துட்டு இல்லை, மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, இல்லைங்க அந்த டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு இவருக்கு லைஃப்பில். சீட்டிங் பண்ணிட்டு போகிற பிறகு அங்கேருந்து இவங்க உங்களை திரும்பி நோக்குறாங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்குது. ஓகே. ஏன்னா இவருக்கு சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் இவருக்கு மறக்க முடியலை. ஓகே. ஓகே. ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம்னா மேபி ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், எல்லாம் அபுண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. இவர் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லும்போது இவர் ஒரு டைமில் நீ வேண்டாம், எனக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ஸ் இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. என்ன தான் போயிட்டு உண்டுனாலும் உங்களை மறந்துட்டு உண்டு கேட்டால் உங்களை மறந்துட்டு இல்லை. ஓகே. உங்களை திரும்பி நோக்குறாங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் தாட்ஸ் இப்போவும் அவரோட மைண்டில் உண்டு. உங்களை பற்றி சிந்திக்கிறது, உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, உங்கள் லைஃப்பில் என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க யோசிக்கிறது, இப்போவும் அவரோட மைண்டில் உங்களோட தாட்ஸ் நம்ம உண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு எல்லாம் அபூர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, இல்லைங்கி எனக்கு நான் எதிர்பார்க்குற ஒரு ஸ்நேகம் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோம், இல்லைங்கி எனக்கு எதுவும் கிட்டிட்டு இல்லை. ஓகே. அப்போஸ் இருக்கிற பர்சனை நான் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் அவங்களோட சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த சீட்டிங் பண்ண பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் போகட்டும், நான் பல நாட்கள் விட்டாலும் நான் இந்த ஒரு போஸ்டரை பற்றி ஏன் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த ஒரு போஸ்டரோட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நான் சீட்டிங் பண்ணியாச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பு டெத் ஆகி போச்சு, இனி இந்த அளவுக்கு சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு நம்ம இன்னும் அவங்க கண்ணுக்கு முன்னே போய் நிற்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது,
எனக்கு எனக்கு என்னோட மேலே மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு நான் இனி அவங்க கண்ணுக்கு முன்னாடி போய் நிற்கிறது வேல்யூ கிடையாது, மரியாதை கிடையாது. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, மறந்துடலாம். இந்த ஒரு போஸ்டரோட தாட்ஸ்லேருந்து வெளியே வரணும், உங்களோட திங்கிங்லேருந்து வெளியே வரணும், உங்களை நினைக்கவே கூடாது. இவர் பல நாட்கள் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. பட் இவரால் முடியலை. இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட ஃபைட் டோட்லி டயர்ட் ஆகிட்டு இவரால் மறக்க மட்டும் முடியலை, மூவ் ஆன் ஆக மட்டும் இவரால் முடியலை. ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சன் இவரை என்ன திங்க் பண்ணுறோன்னா, ஸோ என் லைஃப்பில் எல்லாமே இருந்தும் எனக்கு எல்லாமே எல்லாமே இருந்தும் என்னால் வந்து இந்த ஒரு பர்சனை எனக்கு மறக்க முடியலை. இந்த ஒரு பர்சனை நான் சீட்டிங் பண்ணிட்டு இவர் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் இவர் உங்களை மறந்துட்டு இல்லை. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களை பற்றின தாட்ஸ் இப்போ அவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, ஏன்னா அவரால் வந்து உங்களை மறக்க முடியல, உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கவும் முடியலை நம்ம சொல்லலாம். இதில் எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலவங்களுக்கு இது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இவருக்கு இருக்க சுச்சுவேஷன் என்னென்னா, இவர் ஆக்சுவலி ரொம்ப செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் தான், பக்கா ப்ராக்டிக்கல் ஒரு கேரக்டர், மணி ஓரியன்ட் பர்சன், கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். பட் இவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி உங்களை இப்போ இவருக்கு ஸ்நேகம் உண்டு. பட் அதை கரண்ட் சுச்சுவேஷனில் அதை காட்டாமல் ஒழிச்சு வைக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு இவர் பல தடவை அவங்கள வேண்டாம், இனிமேல் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி முழிக்கவே கூட இவர் பல நாட்கள் உங்களை மறக்க ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் இவரால் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்கிற மாதிரி அது இவருக்கு ஒரு ரியலைசேஷன் உண்டு. என்னால் வந்து என்னால் ஒரு நாளைக்கு கூட எனக்கு இவங்களை பற்றி நினைக்காமல் இருக்கவும் முடியலை. எனக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு இவங்க தாட்ஸ் வருது. எனக்கு நினைக்கக்கூடாது, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேண்டான்னு எத்தனையோ தடவை நான் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை. மேபி எனக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்குமோ, அதனால தான். ஏன்னா நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி கிடையாது. நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வேணும்னாலும் நம்மளால் வைக்க முடியும். பட் எனக்கு இந்த ஒரு பர்சனை மட்டும் என்னால் வந்து நான் வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் போட்டு நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, எனக்கு டோட்டலாக ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டோம். அப்போ எனக்கு இவங்களுக்கு ஏதாவது ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கும், ஏதாவது அவங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பந்தமாக இருக்கும். அதனால தான் என்னால் வந்து மறக்க முடியல. பட் இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவும் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இவர் ஹைடாக பண்ணுறாரு. பட் இவருக்கு அந்த ரியலைசேஷன் உண்டு. எத்தனை மாத்திரம் நான் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேணும்னா நான் நினச்சாலும் என்னால் முடியல. அப்போ எனக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பந்தம் இருக்கும், முன்ஜென்ம பந்தமாக இருக்கும். இவருக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் உண்டு. அதனால தான் இவர் உங்களை வந்து ஹைட் பண்ணுறாங்க, உங்களை இவர் ஒழிச்சாக வைக்கிறாரு. ஓகே, ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு ஆக்சுவலி கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இவர் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை இவர் விட்டுட்டு போயிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இவருக்கு கமிட்மெண்ட், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு இவருக்கு பயங்கர மடின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இவர் எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்னால் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால நான் என்ன பண்ணுறதுக்கு, நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, எனக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, டோட்டலாக எனக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் அப்புறம் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவருக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. இவர் தேர்ட் பார்ட்டி கூட தான் கரண்ட் சுச்சுவேஷன் நிற்கிறாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு இல்லை. பட் இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இவர் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும், ஒரு பீஸாக இருக்கட்டும், ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆத்மார்த்தமான ஸ்நேகமாக இருக்கட்டும், இவருக்கு எதுவுமே இவர் கிட்டிட்டு இல்லை. ஓகே, டோட்டல் அப்போ இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. இவருக்கு லைஃப்பில் இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கா, தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கா, தேர்ட் பார்ட்டிக்கு, ஏன்னா தேர்ட் பார்ட்டிஸ் மேபி ஃபேமிலியாக இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக ஏற்று நடத்தியே ஆகணும். ஸோ அப்போ இவருக்கு உங்களை சூஸ் பண்ணுறதா இல்லைங்க தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணுறதா, இவருக்கு டோட்டலாக ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு லைஃப்பில் எதிர்பார்க்குற ஒரு பேலன்ஸும் கிட்டிட்டு இல்லை. ஸோ டோட்டலாக இவர் ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ண லெட் கோ பண்ணிட்டு ஆக்சுவலி இவருக்கு என்ன சூஸ் பண்ணுறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இவருக்கே தெரியணும். ஸோ டோட்டலி இவர் ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கட்டும். ஓகே, நம்ம சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காம நம்மளை வந்து சேருது. பட் நம்ம ஒரு சுத்தமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் நம்மளை தேடி ஒரு ஸ்நேகம் வருது. பட் அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருக்குது. பட் அது கூட நமக்கு ட்ராவல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகுது. ஸோ எல்லாம் இறைவன் ஒருத்தர் இருக்காமல் பார்த்துக்கட்டும். எனக்கு எதை சூஸ் பண்ணுறது, நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எனக்கு தெரியல.
பயங்கர லாயலான ஒரு பர்சன் தான். ஓகே. ஸோ அதனால் இவர் டோட்டில் எல்லாம் மேலே ஒருத்தர் இருக்காங்க பார்த்துக்கொண்டு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பாக. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட ஏன்னா இவருக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு ஏதோ கடைசி ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு, ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க, இல்லைங்க ஏதோ இவர் உங்களுக்கு சீட்டிங் பண்ணுறோன்னா அந்த விஷயம் இவரோட மைண்டில் உண்டு. ஓகே. இப்போ இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் இவரை இக்னோர் பண்ணிட்டு அது இவருக்கு மைண்டில் உண்டு. நான் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, நான் இன்றைக்கி இந்த ஒரு போஸ்ட்டில் சீட்டிங் பண்ணாமல் இருந்திருந்தீங்க, இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எந்த டைம் வேணாலும் ஓகே பண்ணியிருக்கலாம். பட் நான் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே. ஸோ அதனால் அதனால தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. தென் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இவருக்கு மைண்ட் உண்டு. ஸோ அதனால் இவர் இப்போ கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்கோ இவர் இப்போ ரெடி இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அதனால தான் இவர் இப்போ உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ஒரு பர்சன் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு லைஃப்பில் எல்லா அபண்டன்ஸ் எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபேமிலி, ஃப்ரெண்டு, எனக்கு என்னென்ன செல்வங்கள் தேவை எல்லாமே எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. 9 of Cups எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிட்டிட்டில்லை. நான் எதிர்பார்க்குற ஒரு ஸ்நேகம் கிட்டிட்டில்லை. நான் எதிர்பார்க்குற ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், எனக்கு ஒரு ஸ்நேகம் கிட்டிட்டேன். எனக்கு ஏதோ என்னை விட்டு நான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் லைஃப்பில். ஏதோ ஒரு ஸ்நேகத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. அது இவருக்கு அந்த ஒரு ஃபீலிங் இவருக்கு உண்டு. ஓகே. எனக்கு என்னதான் நான் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலி கூட இருந்தாலும் நான் எனக்கு ஹாப்பி இல்லை. எனக்கு ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று என்னை விட்டு போயிடுச்சுன்னா அது இவருக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் உண்டு. இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே. இவரோட ப்ராப்ளத்தை எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு இவர் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு ரியலைசேஷன் உண்டு. நான் கம்ப்ளீட் ஆகணும், எனக்கு அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேணும். இன்னொரு பர்சன் இல்லைங்க என் லைஃப் எப்போவுமே எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. எனக்கு லைஃப்பில் என்ன செல்வங்கள் எனக்கு சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் இல்லைங்க எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ இவர் ஆக்ஷன் எடுப்பார். பட் இவரோட ப்ராப்ளத்தை இவரே ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இவர் இப்போ ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்காரு இந்த ஒரு பர்சன். இவரோட மைண்டு ஓகே இல்லை. ஏன்னா இவரால் ஒருபோது இவரால் உங்களை மறக்கவும் முடியலை. பட் இவருக்கு கமிட்மெண்ட்டோ ஒரு கிளாரிட்டியோ கொடுக்கறதுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவர் ஓவர் திங்கிங் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணுறது, என்னோட ப்ராப்ளத்தை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது, எப்படி நான் இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறது, எப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறது, இல்லைங்க நான் எப்படி இந்த போஸ்டோட முகத்தில் போய் நான் முழிப்பேன். ஸோ பல தாட்ஸ் இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். நம்ம சொல்கிற ஒரு வைப்ரேஷன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா இவர்கிட்ட இந்த கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். மேபி ஸ்டார்டிங்கில் இவருக்கு தேர்ட் பார்ட்டிக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா இவரோட கண்ணுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாராக தெரியுறீங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுவீங்க அப்படின்னு இவருக்கு அது மனசிலாயிட்டு இல்லை. ஓகே. அப்போ இப்போ இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. ஸோ அதனால் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நியூ பாசிபிலிட்டியோட நோக்கி பார்க்குறாங்க நம்ம சொல்லலாம். இவர் நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட வருத்தம் மனசில் ஆகிட்டோம். ஏன்னா இவர் பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் வருது. காரணம் என்னென்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கட்டும், நீங்கள் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இவர் நின்றுட்டு உண்டு. பட் இவர் இப்படி பண்ண ரிலேஷன்ஷிப்பு பிளாங்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே. நீங்களும் ஆக்ஷன் எடுக்கலை, இவரும் ஆக்ஷன் எடுக்கலை. டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் பேலன்ஸும் இல்லை. ஓகே. அப்போ இவர் என்ன நினச்சிட்டுனா அப்போஸ் இருக்கிற பர்சன் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அவங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க ஹாப்பி. நம்ம ஒருத்தவங்களை பற்றி ராங்காக நம்ம நினச்சிட்டோம். மனுஷங்க எப்போ வேணாலும் மாறலாம். பட் நம்ம பல நாட்கள் இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம நினச்சிட்டு. பட் இவங்க ஆக்ஷன் எடுக்கலை. அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இருக்காங்க. பட் இப்போ ஆக்ஷன் எடுக்காமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆகிட்டு நான் உண்டு. பட் என் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. ஓகே. என் லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை. நீங்கள் என்னால் என் லைஃப்பை டெய்லியும் சந்தோஷமாக கொண்டு போக முடியல. ஓகே. ஸோ நம்ம இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது நம்ம தான் எடுக்கணும். ஒரு கம்யூனிகேஷன் இவர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு அது மனசிலாகுது. நம்ம எல்லா பர்சன்கிட்டே நம்ம ஈகோவும் ஆட்டிடியூடையும் காட்டலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சம்திங் ராங் ஸ்பெஷலாக இருக்குது. எனக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு முன்ஜென்ம கண்டிஷன் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையும் காட்டுற ஒரு ஈகோ ஆட்டிடியூடை எனக்கு இவங்க கிட்டே காட்டி ஜெயிக்க முடியல. ஓகே. அது காரணம்னா உங்களோட செல்ஃப் லவ் இவருக்கு சில ரியலைசேஷனை கொடுத்துட்டு உண்டு. ஓகே. ஸோ அதனால் இவருக்கு இனி ஈகோ ஆட்டிடியூடையும் காட்டிட்டு இன்னும் ஒரு பாடம் இல்லை. மிஸ்டேக் நம்ம மேலே தான் இருக்குது. நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனும் அவங்க மேலே மிஸ்டேக் இருந்திருந்தீங்க ஆப்போசிட் இருக்கிற பர்சனை கரெக்டாக ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க.
ஓகே. பட் மிஸ்டேக் நம்ம மேலே இருக்கிறனால தான் அவங்களும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ நம்ம இனி கம்யூனிகேஷன் பண்ணி ஆகும். இவர் முடிவு பண்ணிட்டு மேபி கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 டேஸ்லேயும் இல்லைனா 17 டேஸ்லேயும் இந்த போஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். அப்படி இல்லைனா 12 ஹவர்ஸ்லேயும் இல்லைங்க 17 ஹவர்ஸ்லேயும் ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நிற்கிறீங்க, இவரை சேசிங் பண்ணலை, இந்த ஒரு போர்ஷன் திருடுறதுக்காக டைம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே. இவருக்கு இப்போ இருக்கிற ஒரு வைப்ரேஷன் இவர் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் என்னதான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவருக்கு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. எல்லாம் மிஸ்டேக்கு நம்ம மேலே தான். ஓகே. இப்போ இவர் ஆக்சுவலி நேரில் உங்களை மீட் பண்ணல, ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது. இவரோட மைண்டில் நீங்கள் உண்டு, 24/7 இவரோட மைண்டில் நீங்கள் உண்டு. ஓகே. இவர் ஆக்சுவலி ட்ரீம் காண்டாக நம்ம சொல்லலாம். ட்ரீம்லேயே சொல்லுவாங்க வாழுவாங்கல்ல நினச்சி. ஸோ அந்த மாதிரி இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு ஸ்டெபிலிட்டியோ இந்த ஒரு போஸும் தரணும் அப்படின்னா கட்டாயம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இப்போ இவர் கமிட்மெண்ட்டோ கிளாரிட்டியோ தரக்கூடிய சுச்சுவேஷன் இவருக்கு இல்லை. ஏன்னா இவருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இவருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். இவருக்கு தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு இவருக்கே தெரியல. பட் இவர் இனி வந்தால் ஸ்நேகம் உண்டு. இவர் இனிமேல் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ஈக்குவல் கிவன்ட்டே கொடுப்பாங்க. பட் கமிட்மெண்ட் கிளாரிட்டிங்கிறது ஓகே அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கமிட்மெண்ட் பாசிபிள் ஆகும். ஓகே. ஸோ இதான் இந்த போஸ்டோட எஸ்டர்டே நைட் தாட்ஸ். ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு 555 இம்பார்ட்டன்ட், தென் 777 இம்பார்ட்டன்ட். 555 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. தென் அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 8 important, 13 important, 12 important, 18 important, 9 important, yes 9 important, 15 important, 14 important. Okay. 888 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட் மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோஸில் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.